வணக்கம். ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி திடீரென மாயமான சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. புதுச்சேரியில் காணாமல் போன சிறுமி எங்கே? போலீசாரை எதிர்த்து உறவினர்கள் சாலை மறியல். சுகாதாரத்துறையில் காலியாக இருந்த செவிலியர் அதிகாரிகள் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கினார் முதல்வர் ரங்கசாமி. இனி விரிவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு. வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி திடீரென மாயமான சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலைநகர் சமுதாய நலக்கூடம் அருகே வசித்து வருபவர் நாராயணன், வயது 38. இவரது மனைவி மைதிலி. இவர்களுக்கு 2 மகள்கள் உள்ளனர். 2வது மகள் ஆரத்தி அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் ஆரத்தி நேற்று மாலை 6 மணியளவில் அவரது நண்பர்களுடன் வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்தார். இதனால் பெற்றோர்கள் கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது. சிறிது நேரம் கழித்து ஆரத்தியை அவரது தாயார் தேடி வந்த பொழுது காணாததால் அதிர்ச்சி அடைந்தார். இதனால் பதறிப்போய் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் பல்வேறு இடங்களில் தேடி பார்த்தும் ஆர்த்தி கிடைக்கவில்லை. இதனையடுத்து சோலைநகர் புறக்காவல் நிலையத்தில் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டனர். மேலும் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த சிறுமி மாயமான சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. புதுச்சேரியில் காணாமல் போன சிறுமி எங்கே? போலீசாரை எதிர்த்து கிழக்கு கடற்கரை சாலையில் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம். புதுச்சேரியில் காணாமல் போன சிறுமியை கண்டுபிடிப்பதில் அலட்சியம் காட்டும் போலீசாரை கண்டித்து கிழக்கு கடற்கரை சாலையில் சிறுமியின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சோலைநகர் பாடசாலை வீதியை சார்ந்தவர் நாராயணன். இவரது 10 வயது மகள் ஆரத்தி அங்குள்ள அரசு பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த சனிக்கிழமை மாலை அவரது வீட்டின் அருகே விளையாட சென்றவர் அதன் பின் வீடு திரும்பவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனையடுத்தும் அவரது பெற்றோர், உறவினர்கள் மற்றும் சிறுமியின் தோழிகளின் வீடுகளில் தேடியும் கிடைக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதுகுறித்து புகாரின் அடிப்படையில் முத்தியால்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து மாயமான சிறுமியை தேடி வந்தனர். மேலும் சோலைநகர் பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த அனைத்து சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தனர். அதில் சிறுமி சோலைநகரிலிருந்து வெளியே செல்லும் காட்சி இடம்பெறவில்லை. பின்னர் போலீசார் அப்பகுதியை சுற்றி தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு காணாமல் போன சிறுமி ஆரத்தி குறித்து எந்த தகவலும் கிடைக்காததால் போலீசார் அலட்சியமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி சோலைநகர் பொதுமக்கள் இன்று முத்தியால்பேட்டை மணிகுண்டு அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த எஸ்பி லக்ஷ்மி இன்று மாலைக்குள் குழந்தையை கண்டுபிடித்து தருவதாக கூறிய நிலையில் சோலைநகர் மக்கள் கலைந்து சென்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சுகாதாரத்துறையில் காலியாக இருந்த செவிலியர் அதிகாரி பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பணி நியமன ஆணையை வழங்கினார். புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறையில் காலியாக இருந்த 155 செவிலியர் அதிகாரிகள் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டது. அதன் அடிப்படையில் சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்ட 144 நபர்களில் முழுமையாக சான்றிதழ்களை சமர்ப்பித்த 92 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதற்கட்டமாக முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் சட்டப்பேரவையில் வழங்கினார். புதுப்பிக்கப்பட்ட சான்றிதழ்கள் வழங்க வேண்டிய 52 நபர்களுக்கு 8 மார்ச் 2024 வரை கால அவகாசம் வழங்க முதலமைச்சர் துறைக்கு உத்தரவிட்டுள்ளார். மேலும் இவர்கள் சமர்ப்பிக்க வேண்டிய சான்றிதழ்களை விரைவாக வழங்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் முதலமைச்சரிடம் உத்தரவிட்டுள்ளார். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன், சுகாதாரத்துறை டாக்டர் ஸ்ரீராமுலு ஆகியோர் உடனிருந்தனர். போதை கடத்தல் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்காத தமிழக அரசை 6 மாதத்திற்கு முடக்கம் செய்ய
மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் போதைப்பொருள் விற்பனையை தடுக்காத விடியா திமுக அரசை கண்டித்து புதுச்சேரி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களையும் எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் அவர்கள், தமிழகம் முழுவதும் ஆட்சியாளர்கள் துணையோடு விதவிதமான போதைப்பொருள் விற்பனை தங்கு தடையின்றி நடந்து வருவதாகவும், இதனால் லட்சக்கணக்கான அப்பாவி மாணவ மாணவிகள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகியுள்ளதாகவும், ஒட்டுமொத்த தமிழகமும் போதைப்பொருள் விற்பனை கேந்திரமாக மாறப்பட்டுள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் போதை கடத்தல் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் ஆதரவாக இருக்கும் தமிழக அரசை 6 மாதத்திற்கு முடக்கம் செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தமிழகத்தைப் போல புதுச்சேரியிலும் போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பதால் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் நேரடியாக புதுச்சேரியில் சோதனை செய்ய வேண்டும் என்றும், இது குறித்து ஆட்சியாளர்கள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். புதுச்சேரி 100 அடி சாலை மேம்பாலத்தில் கான்கிரீட் தளம் பெயர்ந்து இரும்பு கம்பிகள் வெளியே தெரிகிறது. புதுச்சேரி 100 அடி சாலை ரயில்வே மேம்பாலம் 35.72 கோடி மதிப்பில் கடந்த 2013ஆம் ஆண்டு கட்டுமான பணி துவங்கியது. மத்திய அமைச்சராக இருந்த நாராயணசாமி மல்லிகார்ஜுனா கார்கே பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தனர். நீண்ட இழுபறிக்கு பிறகு பணிகள் முடிந்து 2018ஆம் ஆண்டு பயன்பாட்டிற்கு வந்தது. இந்த மேம்பாலம் கட்டி முடித்த நாளிலிருந்து கான்கிரீட் சாலையில் அடிக்கடி பள்ளம் ஏற்பட்டு இரும்பு கம்பிகள் தெரிவதும் பொதுப்பணித்துறை அவற்றை தற்காலிகமாக சரி செய்வது தொடர்கதையாக உள்ளது. அந்த வரிசையில் 12வது முறையாக 100 அடி சாலை கான்கிரீட் தள பகுதியில் பள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. இந்திரா காந்தி சிக்னலிலிருந்து RTO செல்லும் பாதையில் 3 இடங்களில் பள்ளம் ஏற்பட்டு இரும்பு கம்பிகள் வெளியே தெரிகிறது. இப்படி ஒவ்வொரு மாதமும் பாலத்தில் பள்ளம் ஏற்படுவதும் சரி செய்தவுடன் அடுத்த இடத்தில் பள்ளம் ஏற்படுவது வாடிக்கையாக உள்ளது. இதற்கு நிரந்தர தீர்வு காண அதிகாரிகள் நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் பாடகர் மனோ பங்கேற்ற தில்லானா தில்லானா இசை நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. புதுச்சேரி சுற்றுலாத்துறை லக்ஷ்மணன் ஸ்ருதி இசைக்குழுவுடன் இணைந்து பழைய துறைமுக வளாகத்தில் தில்லானா தில்லானா என்ற இசை நிகழ்ச்சியை நடத்தியது. இதில் திரைப்பட பாடகர் மனோ மற்றும் பல பாடகர்கள் பங்கேற்று பாடல்களை பாடினர். இந்நிகழ்ச்சிக்கு முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவசங்கர், லட்சுமிகாந்தன், சிவா, ராமலிங்கம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இந்த இசை நிகழ்ச்சியை பாண்டி ராம் சில்க்ஸ் தங்க மாளிகை, கோல்டு பிரீமியம், தினமலர் நாளிதழ், சூரியன் FM, MU&M மீடியாஸ், PRT 70 இணைந்து வழங்கினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை யாக்டோ ஈவென்ட் நிறுவனம் செய்திருந்தது. புதுவை கோரிமேடு ஷார் ஃபோக்கஸ் ஃபுட்பால் அகாடமி சார்பில் கால்பந்து போட்டி காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் கடந்த 2 நாட்கள் நடைபெற்றது. இதில் 8, 10, 12, 14 வயதுக்குட்பட்டவர்களுக்கான பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் 62 அணிகளை சார்ந்த வீரர்கள் பங்கேற்றனர். போட்டியில் புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு அகாடமியின் நிர்வாகி திரு செந்தில்குமார் தலைமை தாங்கினார். நிறுவனர் திரு செல்வின் துரை முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு விருந்தினராக கால்பந்தாட்ட மூத்த பயிற்சியாளர் திரு மைக்கேல் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற அணியின் வீரர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் கோப்பைகளை வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் அகாடமி நிர்வாகிகள் நந்தகோபால், விஜய் பிரபு, மதன், மூக்கையா மற்றும் பயிற்சியாளர்கள், வீரர்கள், பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். சாம்பால் கல்விக் குழுமத்தின் தலைவர் முனைவர் SR சாம்பால் அவர்களின் வழிகாட்டுதலின்படி
புதுச்சேரி மூலகுளம் பிச்சவரன்பேட்டில் இயங்கி வரும் கிறிஸ்ட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் சாம் கிரிக்கெட் அகாடமி 4/3/2024 திங்கட்கிழமை அன்று சாம்பால் கல்வி குழும தலைவர் முனைவர் திரு SR சாம்பால் மற்றும் சிறப்பு விருந்தினர் முன்னாள் இந்திய அணியின் கிரிக்கெட் வீரர் திரு சுப்பிரமணியம் பத்ரிநாத் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் ஆகியோரால் துவக்கி வைக்கப்பட்டது. மேலும் சிறப்பு விருந்தினர் பத்ரிநாத் அவர்கள் பேசுகையில், இக்கல்வி குழுமத்தில் பயிலும் அனைத்து மாணவ மாணவிகளும் இந்த அகாடமியை பயன்படுத்தி தங்கள் விளையாட்டு திறமையை மேம்படுத்திக் கொள்ளுமாறு ஊக்கமளித்தார். தொடர்ந்து விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் அவர்கள் மாணவர்களை வாழ்த்தி பேசினார். இவ்விழாவில் சாம்பால் கல்வி குழுமத்தின் இயக்குனர் திரு C. குமரவேல் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி திரு L. சுப்பிரமணியன் ஆகியோர் தலைமை தாங்கினர். மற்றும் இக்கல்வி குழுமத்தின் அனைத்து கல்வி நிறுவனங்களின் முதல்வர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார் கோவிலில் FCI குடோன் சாலை மற்றும் திருபுவனை சின்னப்பட்டு மீனாட்சி நகர் உட்புற சாலைகள் மேம்படுத்துவதற்கான பூமி பூஜை ரூபாய் 36,42,212 மதிப்பீட்டிலும், இதனைத் தொடர்ந்து திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மான்குளம் மற்றும் காளைக்கோவில் சாலைகளை மேம்படுத்துவதற்கான பூமி பூஜை ரூபாய் 24,23,493 ரூபாய் மதிப்பீட்டிலும், PS பாளையம் K. கொச்சிப்பாளையம் இடைப்பட்ட பம்பை ஆற்றுப்பாலத்தின் கைப்பிடி சுவரை புனரமைப்பு பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 4,43,000 மதிப்பீட்டிலும், மேலும் பெட்ரோல் பங்கிலிருந்து மேம்பாலம் முடியும் வரை ரூபாய் 6,50,000 மதிப்பீட்டிலும் LED விளக்கு பொருத்தும் பணிக்கான பூமி பூஜையும், தொடர்ந்து வம்புப்பட்டு நெற்குணம் பாதையை மேம்படுத்துவதற்கான பூமி பூஜை ரூபாய் 30,11,900 மதிப்பீட்டிலும் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பல்வேறு பணிகளுக்கு பூமி பூஜையை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலை வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சுந்தர்ராஜ், உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராம், இளைநிலை பொறியாளர்கள் தேவேந்திரன், தமிழரசன் மற்றும் கிராம பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். சண்முகாபுரம் அன்னை எஜுகேஷனல் அகாடமியில் ஹோம்கார்ட், தீயணைப்புத்துறை மற்றும் TNPC குரூப் 4 போன்ற போட்டித் தேர்விற்கான ஆரம்ப வகுப்பின் தொடக்க விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் அவர்கள் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். புதுச்சேரி மாநிலம் சண்முகாபுரம் பகுதியில் இயங்கி வரும் அன்னை எஜுகேஷனல் அகாடமியில் அரசு வேலைக்கான பயிற்சி வகுப்புகள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. இதில் தற்பொழுது புதுச்சேரியில் நடைபெற்ற ஹோம்கார்ட் உடல் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் எழுத்து தேர்விற்கான ஆரம்ப வகுப்பு மற்றும் தீயணைப்புத்துறை மற்றும் TNPC குரூப் 4 போன்ற எழுத்து தேர்விற்கான ஆரம்ப வகுப்பின் தொடக்க விழா நடைபெற்றது. இதில் எழுத்து தேர்வை எவ்வாறு எதிர்கொள்வது, எவ்வாறு வெற்றி பெறுவது போன்ற வெற்றியின் நுணுக்கங்களை தேர்வில் பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு மத்தியில் ஆசிரியர்கள் எடுத்துரைத்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக கதிர்காமம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் அவர்கள் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி தேர்வில் பங்கு பெறும் போட்டியாளர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து உடல் தகுதி தேர்வில் 35 வயதுக்கு மேற்பட்ட அன்னை எஜுகேஷனல் அகாடமியை சார்ந்த வெற்றியாளர்களை ஆண்கள் மற்றும் பெண்கள் கௌரவித்தனர். திருபுவனை காவல் நிலையம் சார்பில் போதை விழிப்புணர்வு தெருமுனை பிரசாரம் யமதர்மன் வேடமணிந்து சாலையில் நடந்து சென்றார்கள். புதுச்சேரியில் மாநில அளவில் அதிகப்படியான போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் அதனை கட்டுப்படுத்த புதுச்சேரி அரசும் காவல்துறையும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து மேற்கு பிரிவு SP வம்சதி ரெட்டி அவர்களின் உத்தரவின் பெயரில் கிராமம் தோறும் ஆட்டோ பிரசார போதை விழிப்புணர்வு தெருமுனை பிரசாரத்தை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து திருபுவனை தொகுதியில் உள்ள பல்வேறு கிராமங்களில் புதுச்சேரி காவல்துறையும்
சாருன் சொசைட்டி பாண்டிச்சேரி நிறுவனர் திரு மோகன் ஆகியோர் இணைந்து நடத்திய போதை ஒழிப்பு விழிப்புணர்வு ஆட்டோ பிரசாரம் திருவண்டார்கோவிலில் துவங்கியது. இந்நிகழ்ச்சிக்கு திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன், இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன், சப் இன்ஸ்பெக்டர் இளங்கோ ஆகியோர் கலந்து கொண்டு ஆட்டோ பிரசாரத்தை துவக்கி வைத்தனர். போதை விழிப்புணர்வு பிரசார வாகனத்தின் முன்பாக யமதர்மன் வேடமணிந்த ஒருவர் போதை விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கி சென்றார். இந்த பிரசாரம் திருவண்டார்கோவில், கொத்தபுரிநத்தம், திருபுவனை, குச்சிப்பாளையம், சிலுக்காரிப்பாளையம், ஆண்டியார்பாளையம், கலித்தீர்த்தால்குப்பம், மதகடிப்பட்டு வழியாக சென்று மீண்டும் திருபுவனையில் முடிவடைந்தது. இந்நிகழ்ச்சியில் திருபுவனை போலீசார், போதை ஒழிப்பு பிரசார தன்னார்வலர்கள், இளைஞர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 400க்கும் மேற்பட்ட இடங்களில் வெல்வது காரணங்கள் பற்றி இளைஞரணி பங்கேற்ற யுவா சௌபால் நிகழ்ச்சி புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் இளைஞரணி சார்பில் நடைபெற்றது. மீண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தேர்ந்தெடுக்க பற்றி அவசியம் விவாதிக்கப்பட்டது. மேலும் கடந்த 10 வருடங்களாக பிரதமர் நல்லாட்சி நலத்திட்டங்கள் பற்றி எடுத்துரைக்கப்பட்டது. நெல்லித்தோப்பு தொகுதி இளைஞரணி தலைவர் கார்த்திக்வேல் மற்றும் மாவட்ட துணைத் தலைவர் GS விக்கி மற்றும் தொகுதியின் பொதுச் செயலாளர் டேனியல் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், நெல்லித்தோப்பு தொகுதியின் தலைவர் உமாபதி மற்றும் மாநில இளைஞரணி தலைவர் அற்புதராஜன், மாநில பொதுச் செயலாளர் கணபதி, மாநில துணைத் தலைவர்கள் மகேந்திரன் மற்றும் சுகுமாரன், மாநில செயலர் ஜீவகன், கார்த்திகேயன் மற்றும் நகர மாவட்ட இளைஞரணி தலைவர் சுரேஷ், துணைத் தலைவர் வேல்முருகன், பொதுச் செயலாளர் வினுஷ்பா, செயலாளர் ஹரிஹரன், செயற்குழு உறுப்பினர் குமார், திரளான பாஜக இளைஞர் அணிகளும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கு தொகுதியின் தலைவர் கார்த்திக் வேலு அனைவரும் வரவேற்க நன்றி உரை பொதுச் செயலாளர் டேனியல் கூறினார். கண்ணழுத்த நோய் விழிப்புணர்வு வாரம் குறித்து கடற்கரை சாலையில் விழிப்புணர்வு வாக்கத்தானில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். உலகம் முழுவதும் கண்ணழுத்த நோய் விழிப்புணர்வு வாரம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பாண்டிச்சேரி கண் மருத்துவர்கள் சங்கம், இந்தியன் மருத்துவர்கள் மற்றும் ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி, EVS அமைப்பு சார்பாக புதுச்சேரியில் கண்ணழுத்த நோய் குறித்து விழிப்புணர்வு வாக்கத்தான் கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இதனை போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் செல்வம், ரோட்டரி சங்கத்தின் ஆளுநர் மணி ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். மேலும் நிகழ்ச்சியில் ரோட்டரி சங்கத்தின் துணை ஆளுநர்கள் குமரன், திருமுருகன், புகழேந்தி, வாணி ஆகியோர் தலைமை தாங்கினர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கண் மருத்துவர் சங்க தலைவர் வனஜா வைத்தியநாதன், செயலாளர் அமித்குமார் ஆகியோர் செய்திருந்தனர். மேலும் இதில் இந்தியன் மெடிக்கல் சங்க தலைவர் சுதாகர், செயலாளர் ஸ்ரீனிவாசன், ரோட்டரி சங்கத்தின் தலைவர் தேவிகா, செயலாளர் ஹேமா, பூஜ்யம் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கடற்கரை காந்தி சிலை அருகே தொடங்கிய வாக்கத்தான் தலைமை செயலகம் அருகே நிறைவு பெற்றது. ஹலோ மக்களே என்னும் இன்ஸ்டா வலைத்தளம் சார்பாக இளைஞர்கள் புதுச்சேரி கடற்கரையில் நடத்திய துப்புரவு பணியை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி கடற்கரையில் ஹலோ மக்களே என்னும் இன்ஸ்டா வலைத்தளம் சார்பாக இளைஞர்கள் துப்புரவு பணியை மேற்கொண்டனர். இதனை உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் பங்கேற்று துவக்கி வைத்து மேலும் இளைஞர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தினார். மேலும் இது போன்ற அனைத்து இளைஞர்களும் சமூக பணியில் ஈடுபட வேண்டும் என்று அவர் அறிவுரை கூறினார். மற்றும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க மாணவரணி பொறுப்பாளர் ரகு என்கின்ற ரகுத்தமன் இளைஞர்களுக்கு உறுதுணையாக இருந்தார். காரைக்காலில் மாநில அளவிலான வில்வித்தை போட்டியில் ஆர்வத்துடன் திரளான பள்ளி கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அம்பகத்தூர் உள்விளையாட்டு அரங்கில் அர்ஜுனா விளையாட்டு மேம்பாட்டுக் கழகம் சார்பில் மாநில அளவிலான வில்வித்தை போட்டி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி, மாஹே, ஏனாம், காரைக்கால் உள்ளிட்ட
பல்வேறு பகுதிகளிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரியை சார்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இதனையடுத்து வில்வித்தை போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்க உள்ளனர். மயிலம் அடுத்த தீவனூரில் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தை ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அடுத்த தீவனூரில் சுகாதாரத்துறை சார்பில் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடத்தப்பட்டது. முகாமிற்கு தீவனூர் ஊராட்சி மன்ற தலைவர் கலைச்செல்வி ராமமூர்த்தி தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக மயிலம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தினை வழங்கினார். இந்நிகழ்வில் மயிலம் ஒன்றிய செயலாளர் மணிமாறன், மயிலம் வட்டார மருத்துவர் அலுவலர் டாக்டர் தேன்மொழி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். புதிதாக பணியமர்த்தப்படும் செவிலியர் அதிகாரிகளுக்கு நோக்குநிலை பயிற்சியளிக்க ஆளுநர் தமிழிசை அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியின் ஆளுநர் மாளிகை செயலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறையில் செவிலியர் அதிகாரிகள் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு வழங்கப்பட்ட ஒப்புதலின் அடிப்படையில் அதற்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் தற்போது முடிவடைந்தது. சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டுள்ள மொத்தம் 144 பேரில் முழுமையாக சான்றிதழ்களை சமர்ப்பித்த 92 பேருக்கு உடனடியாக பணி ஆணைகள் வழங்கவும், புதுப்பிக்கப்பட்ட சான்றிதழ்கள் சமர்ப்பிக்க வேண்டிய 52 பேருக்கு சான்றிதழ்கள் பெறப்பட்ட பின் பணி ஆணை வழங்கவும் ஆளுநர் தமிழிசை அவர்கள் ஒப்புதல் அளித்திருக்கிறார். புதுப்பிக்கப்பட்ட சான்றிதழ்கள் வழங்க வேண்டியவர்களுக்கு வருகின்ற 8ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கவும் ஒப்புதல் அளித்துள்ளார். மேலும் புதிதாக பணியமர்த்தப்படும் செவிலியர் அதிகாரிகளுக்கு மார்ச் 7ஆம் தேதி நோக்குநிலை பயிற்சி அளிக்கவும் அறிவுறுத்தியுள்ளார். பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கூட்டம் மூலமாக ரெட்டியார்பாளையம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் அவர்கள் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தொகுதிக்குட்பட்ட மரியாள் நகர், அன்னை நகர், கல்யாண சுந்தரமூர்த்தி நகர் ஆகிய பகுதிகளில் ரூபாய் 45 லட்சம் செலவில் சிறுபாலம் கட்டுவதற்கான பூமி பூஜையினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் அவர்கள் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் கோபி ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதி பாஜக ஆதரவு சட்டமன்ற உறுப்பினரை கண்டித்து கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி தொகுதியின் வழக்கறிஞர் சசிபாலன் அவர்களின் தலைமையில் பொதுமக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் சிவசங்கரன். இவர் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசிற்கு ஆதரவை தெரிவித்து வருகிறார். சிவசங்கரன் சட்டமன்ற உறுப்பினரான பின்பு தொகுதி பிரச்சனையில் கவனம் செலுத்துவதில்லை. இரவு நேரங்களில் மின்விளக்கு எரியாமல் குற்ற சம்பவங்கள் நடக்கிறது. மேலும் சுத்தமான குடிநீர், கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய அப்பகுதி மக்கள் இதனை கண்டித்து புதுச்சேரி மூலகுளம் எம்ஜிஆர் சிலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சமூக சேவகரும் வழக்கறிஞருமான சசிபாலன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உழவர்கரை தொகுதியை சார்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆளும் அரசின் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினரை கண்டித்து கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கோஷங்களை எழுப்பியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி பழங்குடியினர் காட்டு நாயக்கன் சமூக சங்க தலைவர் பி. சுரேஷ் தலைமையிலும் ஏ. செல்வம், சி. சுப்ராயிலு, கே. முத்தையன், எஸ். நாகமுத்து, கே. முருகன் இவர்களின் வழிகாட்டுதலின்படி டி. கலியமூர்த்தி, ஆர். கண்ணன் முன்னிலையிலும் புதுச்சேரி மாநிலம் முத்திரையார்பாளையம், கல்கி கோவில், அருணா நகர், சோழன் நகர் அடுத்து அமைந்துள்ள முந்திரித்தோப்பு அருகில் எழுந்தருளிருக்கும் ஸ்ரீ மதுரை வீரன் ஆலயத்தில் 8ஆம் ஆண்டு திருவிழா மற்றும் முப்பூசை படையல் விழா நடைபெற்றது. காலை 9 மணியளவில் புதுச்சேரியில் உள்ள பழங்குடியினர் காட்டுநாயக்கன் சமுதாய மக்கள் திரளானோர் கலந்து கொண்டு
பொங்கல் வைத்து ஸ்ரீ மதுரை வீரனுக்கு சிறப்பாக வழிபட்டனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் டாக்டர் கே. ராம்குமார் எம்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் வருகின்ற 7/3/2024 அன்று புதுச்சேரி பழங்குடி மக்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் டாக்டர் கே. ராம்குமார் எம்ஏ அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மேற்படி ஆலயத்தில் கேக் வெட்டி அவருக்கு பொன்னாடை போற்றி மரியாதை செலுத்தப்பட்டது. அனைவருக்கும் மதிய உணவும் வழங்கி விழாவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திண்டிவனத்தில் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படாத கழிவறை குறித்து சமூக வலைதளங்களில் வந்த செய்தியால் பாமக, அதிமுக ஆகிய இரு தரப்பினர்களிடையே மோதல் ஏற்பட்டது. இதன் எதிரொலியாக கழிவறை கட்டிடத்தை திறந்து வைத்த அமைச்சர் மஸ்தான். கழிவறை கட்டிடத்தை திறந்து வைத்த அமைச்சர் மஸ்தானை பற்றி பார்க்கலாம். திண்டிவனம் தீர்த்தக்குளம் பகுதியில் ரூபாய் 36.28 லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டு 6 மாதங்களுக்கு மேலாகியும் கழிவறை கட்டிடம் திறக்கப்படவில்லை என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சமூக வலைதளங்களில் பதிவிட்டதை தொடர்ந்து அப்பகுதி கவுன்சிலரின் சகோதரர் அதற்கு பதிலளிக்கும் வகையில் பதிவிட்டதால் அதிமுக, பாமக இடையே கைகலப்பு ஏற்பட்டு இரு தரப்பினர் மீதும் திண்டிவனம் நகர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அவசரமாக திண்டிவனம் நகராட்சி நிர்வாகம் அமைச்சர் செஞ்சி மஸ்தானை அழைத்து கட்டி முடிக்கப்பட்ட கழிவறை கட்டிடத்தை திறந்து வைத்தது. திண்டிவனத்தில் பங்காரு அடிகளாரின் 84ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பங்கேற்றார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஆதி பராசக்தி வார வழிபாட்டு மன்றத்தில் அருள் திரு பங்காரு அடிகளாரின் 84ஆம் ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானத்தினை வழங்கினார். முன்னதாக பங்காரு அடிகளாரின் திருவுருவப்படத்திற்கு கற்பூர தீபம் ஏற்றி வழிபட்டார். இதில் மாவட்ட அவைத் தலைவர் டாக்டர் சேகர், திண்டிவனம் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன், மன்ற நிர்வாகிகள் சுகுமார், முரளிதரன், சக்திவேல், ஆனந்த்குமார், தேனெரும்பு, ராணி, ஐயப்பன், பத்மா, ஸ்ரீமதி, மாலா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். திருச்சியில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் புதுச்சேரி மகளிருக்கு வீரமங்கை விருது வழங்கப்பட்டது. திருச்சி தமிழ்கலை இலக்கிய கழகம் சார்பில் மகளிர் தின விழா நேற்று திருச்சியில் விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் முனைவர் கனிமொழி முன்னிலை வகித்தார். தமிழ்கலை இலக்கிய கழகத்தின் தலைவர் வழக்கறிஞர் கரூர் சதீஷ் ஏற்புரை நிகழ்த்தினார். திருச்சி மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் லில்லி கிரேஸ் அவர்கள் கலந்து கொண்டு பல துறைகளில் சாதனை படைத்த 70 மகளிருக்கு வீரமங்கை விருது வழங்கி பாராட்டினார். இவ்விழாவில் புதுச்சேரியை சார்ந்த சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் மகளிர் ஐயப்ப யோகா உறுப்பினர்கள் சத்யா, கஸ்தூரி, புவனேஸ்வரி, சாந்தி, பூமாதேவி, உமையாள், அஞ்சலை, குமாரி, நாகலட்சுமி, சரிதா ஆகிய 10 பேருக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. முன்னதாக விழாவின் தொடக்கமாக பட்டிமன்றம், நடனம் போன்ற கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இவ்விழாவில் புதுச்சேரி உட்பட தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களிலிருந்து 200க்கும் மேற்பட்ட மகளிர்கள் கலந்து கொண்டனர். திருநள்ளாற்றில் உள்ள புகழ்பெற்ற நல நாராயண பெருமாள் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு நடைபெற இருந்த கொடியேற்றம் விழாவிற்கு முன்பு விழா ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தபோது கொடிமரம் முறிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் உள்ள புகழ்பெற்ற நல நாராயண பெருமாள் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நிகழ்வு நடைபெற இருந்தது. அப்போது விழாவிற்கு கோவில் ஊழியர்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருந்த பொழுது கொடிமரம் திடீரென்று முறிந்து விழுந்தது. உடனடியாக கோவில் நிர்வாகம் சார்பில் மாற்று ஏற்பாடு செய்த பின்பு கொடிமரம் சரி செய்யப்பட்டு கொடியேற்றம் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் விழாவிற்கு முன்பு கொடிமரம் முறிந்து விழுந்ததால் பாதிப்புகள் ஏதும் ஏற்படவில்லை. மேலும் இந்த சம்பவம் குறித்து கோவில் நிர்வாகம் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் பிரம்மோற்சவ விழாவிற்கு முன்பு கொடிமரம் முறிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.
புதுச்சேரி பல்கலைக்கழகத்திற்கு புதிய துணைவேந்தரை தேர்வு செய்ய தேடுதல் குழு நியமிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் குர்மித் சிங் கடந்த 2017ஆம் ஆண்டு நவம்பர் 29ஆம் தேதி பொறுப்பேற்றார். அவருடைய பதவிக்காலம் கடந்த ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. இதனையடுத்து புதிய துணைவேந்தரை நியமிக்கும் பணியினை மத்திய கல்வி அமைச்சகம் புதிய துணைவேந்தரை தேர்வு செய்வதற்கான தேடுதல் குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இக்குழுவில் மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் முன்னாள் இயக்குனர் சதீஷ் ரெட்டி சேர்மனாகவும், டில்லி பல்கலைக்கழக பேராசிரியர் சங்கீத் குமார் ராகி, பேராசிரியர் பிராந்தர் சிங் சௌகான் ஆகியோர் உறுப்பினர்களாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். புதுச்சேரி பல்கலைக்கழகத்திற்கு புதிய துணைவேந்தரை தேர்வு செய்ய கடந்த ஆண்டு டிசம்பர் 2ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை விண்ணப்பம் பெறப்பட்டது. இதில் 3 பேரை தேடுதல் குழு தேர்வு செய்து மத்திய கல்வி அமைச்சகம் வழியாக ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்படும். இவர்களிலிருந்து ஒருவரை ஜனாதிபதி புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தராக நியமிப்பார். புதுச்சேரி அருகே உள்ள சந்திக்குப்பம் காலனி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கொம்பாகம் அடுத்த சந்திக்குப்பம் காலனியில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. ஆலயத்தில் காலை 108 பால்குட உற்சவம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் அப்பகுதியின் மக்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கேபிள் டிவி ஆபரேட்டர் குமார் உட்பட கோவில் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். அடுத்து வருவது இன்றைய தமிழ்நாட்டு நிகழ்வுகள். 2 பள்ளிகளுக்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல். மாங்காடு அருகே கெருங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று 2 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் சென்னையில் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்த நிலையில் இன்று 2 பள்ளிகளுக்கு ஒரே நேரத்தில் மிரட்டல் வந்துள்ளது. சென்னை மாங்காடு அருகே கெருகம்பாக்கம் தனியார் பள்ளி மற்றும் கோவை வடவள்ளியில் உள்ள தனியார் பள்ளிக்கு இமெயில் மூலமாக மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து மாணவர்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டு 2 பள்ளிகளிலும் போலீசார் சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். இன்றைய சினிமா நிகழ்வுகள். 7 நாட்களில் ரூபாய் 50 கோடி மாஸ் காட்டும் மஞ்சுமல் பாய்ஸ். மலையாளத்தில் வெளியாகி ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்று வரும் மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் உலக அளவில் ரூபாய் 50 கோடி வசூலை தாண்டியுள்ளது. கடந்த பிப்ரவரி 22ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியான இப்படத்தை சிதம்பரம் எஸ். பொடுவால் இயக்கியிருக்கிறார். சௌபின் ஷாயிர், ஸ்ரீநாத், பாஷி, பாலு வர்கீஸ் உள்ளிட்ட பலர் நடித்துள்ள இந்த படத்திற்கு சுஷின் ஷியாம் இசை அமைத்திருக்கிறார். ரூபாய் 5 கோடி பட்ஜெட்டில் உருவானதாக கூறப்படும் இப்படம் உலக அளவில் ரூபாய் 50 கோடி வசூலை குவித்திருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் தமிழ் ரசிகர்களின் வரவேற்பு. கமல்ஹாசனின் குணா படத்தின் குகையில் நடக்கும் கதையும் ஆங்காங்கே வரும் இளையராஜாவின் இசையும் தமிழ் ரசிகர்களை கவர்ந்திருக்கிறது. தமிழகத்திற்கு படத்திற்கு பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. படத்தை பார்த்து உதயநிதி ஸ்டாலின், தனுஷ், கார்த்திக் சுப்புராஜ் ஆகியோர் படக்குழுவை பாராட்டியிருக்கிறார்கள். மேலும் தனது ஆதர்ஷ் நாயகன் என இயக்குனர் சிதம்பரம் கமல்ஹாசனை புகழ்ந்திருக்கிறார். இதனையடுத்து படக்குழுவை நேரில் அழைத்து கமல் பாராட்டியிருந்தார். முன்னதாக மலையாளத்தில் வெளியான பிரேமலு, மம்முட்டியின் பிரயுகம் படங்கள் ரூபாய் 50 கோடி வசூலை தாண்டி வசூலித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் வசூல் குவிக்கும் மஞ்சுமல் பாய்ஸ் சென்னை கொடைக்கானலில் உள்ள குணா குகையில் கடந்த 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற உண்மை சம்பவத்தை மையமாக வைத்து உருவாக்கியுள்ள மலையாள படம். மஞ்சுமல் பாய்ஸ் கேரளாவின் மஞ்சுமல் பகுதியிலிருந்து கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் நண்பர்களில் ஒருவர் குணா குகையில் சிக்கிக்கொள்கிறார். அவரை எப்படி மீட்டார்கள் என்பதுதான் கதை. சிதம்பரம் இயக்கியுள்ள இந்த படத்தின் கதை தமிழ்நாட்டில் நடப்பதால் இங்கு நன்றாக ஓடுகிறது. படத்தில் இடம்பெறும் குணா படத்தின் கண்மணி அன்போடு பாடலுக்கு இப்பொழுதும் வரவேற்பு கிடைத்து வருகிறது. இந்த படக்குழுவை நடிகர் கமல்ஹாசன் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்.
அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உட்பட பலர் படக்குழுவை பாராட்டி வருகின்றனர். இந்நிலையில் இந்த படம் தமிழ்நாட்டிலும் வசூல் குவித்து வருகிறது. இது பற்றி தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர்கள் சங்க செயலாளர் திருச்சி ஸ்ரீதரிடம் கேட்டபொழுது, கடந்த வாரமும் இந்த வாரமும் வெளியான எந்த தமிழ் படத்திற்கும் வரவேற்பு கிடைக்கவில்லை. ஆனால் மஞ்சுமல் பாய்ஸ் படத்திற்கு நேற்று 30 ஸ்கிரீன்ஸ் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த படம் தமிழில் வசூல் குவித்து வருகிறது என்றார். அடுத்து வருவது இன்றைய விளையாட்டு நிகழ்வுகள். உலக டெஸ்ட் தரவரிசை முதலிடத்திற்கு இந்தியா முன்னேற்றம். புதுடில்லி நியூசிலாந்திற்கு எதிரான டெஸ்ட் போட்டிகள் ஆஸ்திரேலிய அணி அபார வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தரவரிசையில் இந்திய கிரிக்கெட் அணி முதலிடத்திற்கு முன்னேற்றம் அடைந்துள்ளது. நியூசிலாந்தில் ஆஸ்திரேலிய அணி சுற்றுப்பயணம் செய்து 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. நேற்று நிறைவடைந்த முதல் டெஸ்ட் போட்டியில் நியூசிலாந்து அணியை 172 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி வென்றது. இதன் மூலமாக ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தரவரிசையில் முதலிடத்தில் இருந்த நியூசிலாந்து 60 புள்ளிகள் பெற்று 2வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து 2வது இடத்திலிருந்த இந்திய கிரிக்கெட் அணி 64.58 புள்ளிகளுடன் ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தரவரிசையில் முதல் இடத்திற்கு முன்னேற்றம் கண்டுள்ளது. ஆஸ்திரேலிய அணி 59.9 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் உள்ளது. தரம்சலாவில் இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது டெஸ்ட் போட்டி வருகின்ற 7ஆம் தேதி தொடங்க உள்ளது. இந்த டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றியடைந்தால் ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தரவரிசையில் ஆஸ்திரேலியா முதலிடத்திற்கு முன்னேறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது இன்றைய உலக நிகழ்வுகள். மேற்கு வங்க நடன கலைஞர் அமெரிக்காவில் சுட்டுக்கொலை. விசாரணை நடைபெறுவதாக இந்திய துணை தூதரகம் தகவல். அமெரிக்காவில் மேற்கு வங்க நடன கலைஞர் அமர்நாத் கோஷ் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக அங்குள்ள இந்திய துணை தூதரகம் தெரிவித்திருக்கிறது. மேற்கு வங்க மாநிலம் பிரபும் மாவட்டம் சுரிநகரை சார்ந்தவர் அமர்நாத் கோஷ். பரதநாட்டியம், குச்சிப்புடி நடன கலைஞரான இவர் அமெரிக்காவில் PhD படித்து வந்துள்ளார். இந்நிலையில் மிசௌரி மாகாணம் செயின்ட் லூயிஸ் நகரில் கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி நடைபயிற்சி மேற்கொண்ட கோஷ் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். எனினும் இந்த சம்பவம் மும்பையை சார்ந்த நடிகர் தேவோலீனா பட்டாசார்ஜி தனது எக்ஸ்தல பக்கத்தில் மார்ச் 1ஆம் தேதி பதிவிட்ட பிறகே தெரிய வந்திருக்கிறது. அவர் தனது பதிவில், என் நண்பர் அமர்நாத் கோஷ் அமெரிக்காவின் செயின்ட் லூயிஸ் நகரில் மர்ம நபர்களால் கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி சுட்டுக் கொல்லப்பட்டார். குடும்பத்தின் ஒரே பிள்ளையான அவர் 3 ஆண்டுகளுக்கு முன்பு தனது தாயை இழந்தார் என்றும் கூறியுள்ளார். இதனையடுத்து அமர்நாத் கொல்லப்பட்ட விவகாரத்தில் தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்றும் பிரதமர் அலுவலகம், மத்திய வெளியுறவு அமைச்சகம் மற்றும் அமெரிக்க தூதரகத்திற்கு சமூக வலைத்தளங்கள் மூலமாக பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இது குறித்து சிகாகோ நகரில் உள்ள இந்திய துணை தூதரகம் எக்ஸ்தல பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், மிசௌரி மாகாணத்தில் அமர்நாத் கொல்லப்பட்டது தொடர்பாக அவரது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விவகாரத்தில் தடவியல் நிபுணர்கள் மற்றும் போலீசாரின் உதவியுடன் விசாரணை நடைபெற்று வருகிறது என்றும் கூறப்பட்டிருக்கிறது. கடந்த 2 மாதங்களில் மட்டும் வெவ்வேறு சம்பவங்களில் 5 இந்திய மாணவர்கள் அமெரிக்காவில் உயிரிழந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. வணக்கம். ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.